வணக்கம் ராஜா சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப இருக்கு. நாள் ஆச்சு. ஆமாம். எலெக்ஷன் முடிவுகள் பார்த்து கொஞ்சம் வருத்தமோ? இல்லை, எலெக்ஷன் முடிவுகள் நீங்கள் பொதுவாக தேர்டு கன்சிக்யூட்டிவ் டைம் ம். போட்டியிடும்பொழுது சில இடங்களில் சில ரிவர்சஸ் இருக்கலாம். ம்ஹும். இந்த தேர்தலில் 400ல சொன்னீங்க. பாருங்கள், பையன் படிக்கிறத ம். நான் எல்லா பேப்பர்லேயும் சென்டம் வாங்கணும்னு எய்ம் பண்ணி தான் படிப்பான். ம்ஹும். அதுக்காக நீ 75 மார்க் வாங்கியிருக்க, ம். ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆல்சோ டிஸ்டிங்ஷன். பிகாஸ் என்டிஏயா வி அப்ரோச் பீப்புள். ம்ஹும். அந்த என்டிஏக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? ம். ஆகவே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டீங்களோ அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. நம்ம எல்லாம் எப்படியும் வந்துடும், 400 வந்துடும், அதெல்லாம் நம்ம வேற வேலையே ந- செய்ய ந- வேண்டாம் ந- அப்படின்னு நினச்சிட்டாங்களோ அப்படின்னு. இந்த சும்மா திரவிடியன் ஸ்டாக் மாதிரி அவெல்லாம் நாம் பேசக்கூடாது. அன்ரியாலிஸ்டிக்காக தேர்டு டைம் நிற்கிறோம். நிச்சயமாக நமக்கு பெரும்பான்மை கிடைக்கும். ம்ஹும். அப்போ 400 இலக்குன்னு சொன்னால் தான் ஒர்க்கர்ஸுக்கு கூட இன்னும் அதிக நம்பிக்கை உற்சாகத்தோட வேலை பார்ப்பாங்க. அது அப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு தான். எப்படியும் தோணலை. வந்துடும், மோடியே சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்படியும் வந்துட்டோம் இல்லையா? ம்ஹும். அதாவது பிஜேபி என்டிஏ, ஏன்னா பிஜேபி ஒரு 120 சீட்டு நிற்கலை, ம்ஹும். கூட்டணி தான் நின்னாங்க. ம். அப்போ பெரும்பான்மை கணக்கு பண்ணும்பொழுது அதையும் சேர்த்து தானே பண்ணணும். ம். வி காட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி 293. அதுக்கப்புறம் வித்தின் பட் பிஜேபி தனியா மெஜாரிட்டி பெறலையே. கடந்த 2 முறை பெற்றீங்க, இந்த வாட்டி பெறல. நான் இப்போ ஒன்றும் 240 அதாவது நாங்கள் வாங்கின 99 240 விட பெருசுன்னு ம். சில காங்கிரஸ் கணக்கியல் புலிகள் பேசுகிற மாதிரி நான் பேச விரும்பலை. ம்ஹும். எஸ், தேர் இஸ் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி. ம். பட் நாங்கள் பிஜேபி மட்டும் 543 நிற்கலை, ம்ஹும். கூட்டணியாக தான் நின்னோம். அதுக்கு பெரும்பான்மை வந்திருக்கு. அதனால் இன் எவ்வரி ரெஸ்பெக்ட் பிஜேபி என்டிஏ ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கு 3வது தடவை. ம். கடந்த 10 வருஷமா ஒரு தனிப்பெரும் கட்சி, நம்ம ஆட்சி தான், யாரும் கேட்க முடியாது அப்படின்னு இருந்த பிரதமர் மோடிக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் நாயுடுவையும் நிதிஷையும் கேட்டு தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது செட் ஆகுமா? ஒர்க் அவுட் அதாவது ஆகுமா? யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசினாங்க அந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ம்ஹும். ஆந்திராவுக்கு நாயுடு ஸ்பெஷல் Special ஸ்டேட்டஸ் கேட்பார். ரொம்ப நாளா கேட்குறாரு. இப்போ கேட்டாரா? கேட்க மாட்டாரா அப்போ? இப்போ கேட்டாராங்கிறதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி திரு நிதிஷ்குமார் கேட்பார். இவங்க 2 பேரும் முரண்டு பிடிப்பாங்க. ம். இன்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க. இப்படியெல்லாம் பட்டியல் போட்ட ஊடகங்கள் நம்ம அறிவாலயத்தினுடைய அன்பர்கள்னு சொல்கிறேன், நான் அடிமைகள்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அதெல்லாம் நடந்ததா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இம்பார்ட்டண்ட் மினிஸ்ட்ரிஸ் எங்கெல்லாம் சீனியர் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களோ அது தே ஆர் கண்டினியூயிங். அதனால் இதோட நாம் ஒன்று மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னு சொன்னால், 2 டேர்ம் 98ல் ஒரு தரம், 99ல் ஒரு தரம், வெறும் 180 181 சீட்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடத்தி வாஜ்பாய் சார். இருக்கட்டங்கம்மா. ம். அன்றைக்கி கட்சியினுடைய சொல்லுங்க, என்னை பேச விட்டுறேன். ம். கட்சியினுடைய அகில இந்திய அமைப்பு பொறுப்பாளராக இருந்த அனுபவம் மோடிஜிக்கு இருக்குது. ம்ஹும். ஏன்னா அட்டல்ஜி பிஎம்மாக இருக்கிறத ஹி வாஸ் ஜென்ரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியாவில். ம். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனுபவம் இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் என்கவுண்டர் பண்ணாமல் இல்ல, இந்த சர்க்கார் நடக்கிறது. உங்களுக்கு நரேந்திர மோடி ஆஸ் எ பர்சனும் தெரியுங்கிறதுனால கேட்குறேன். அவர் குஜராத்தில் இருந்த 3-4 டேர்ம்லேயும் சரி, அதுக்கப்புறம் 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்பவும் சரி, தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய கட்சி ஈஸியாக அவரோட முடிவுகளை அவர் அமல்படுத்த முடியுங்கிற இதில் தான் இருந்திருக்காரு. அவரால் ஃப்ளெக்சிபிளாக போக முடியும், இந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த உலகத்திலேயே பல நாடுகளோட ம். நல்ல உறவோடு அவர் இந்த 10 ஆண்டு செயல்பட்டிருக்கார். உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறேன், இந்த மீடியாவுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு. நம்ம ப்ரீஃபிக்ஸ்டு நோஷன், மோடிஜினா ரிஜிடாக தான் இருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டார். அப்படியெல்லாம் இல்லை. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக 23 வருஷமாக நிர்வாகத்தில் இருந்தார், ஆஸ் சீஃப் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர்.
பல நாடுகளோடு இந்தியா நல்ல உறவு கொண்டு இருந்திருக்கு. அதனால் இப்போவும் கூட அவரால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடத்தின்னு போக முடியும். மோடிக்கு பிறகு யாருன்ற கேள்விகள் இப்பவே ஏன் இப்போவே ஏன் கேட்கணும்? should prepare for the next 5 years. அந்த மாதிரியா ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் கேட்குறேன். இல்லை, அதனால தான் பிஜேபியில் there is no dearth of leadership. ஒரு டசன் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் அதை யோசிக்க தோணுச்சு. இப்போ மோகன் பாகவத் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான ஆர்எஸ்எஸ் தொண்டன் வந்து அகங்காரம் கொண்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறது, கரெக்ட் தான். எதிர்கட்சிகளை வந்து எதிரியா பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் ஒரு மெசேஜ் பிஜேபிக்கு சொல்றாரு. பார்லிமெண்ட்டில் வந்து இம்மெச்சூர்டு ஸ்கூல் பாய் மாதிரியா லீடர் ஆஃப் தி அப்போசிஷனும் இங்கேருந்து போயிருக்கிற 40 எம்பிக்களும் பிஹேவ் பண்ணது பார்த்துட்டு தானே வரேன். என்ன அப்படி பார்லிமெண்ட்டில் 0 ஹவரில் யூ கேனாட் ரைஸ் எனி அதர் இஷ்யூ. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுவும் ஸ்பீக்கரே சொல்கிறார், உங்களுக்கு ஜனாதிபதியுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இடையில் நாம் வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்க முடியாது. அதனால் 0 ஹவர் முடிஞ்ச உடனேயே வி வில் டேக் அப் தேங்க்ஸ் கிவிங் மோஷன். அதில் நீங்கள் உலகத்தில் வானத்தின் கீழ் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் பேசலாம். உடனே எந்திரிச்சு இடையில மறித்து ராகுல் காந்தி அவர்கள், இல்லை எனக்கு 2 நிமிஷம். எதுக்கு 2 நிமிஷம்? உங்கள் கட்சிக்கு உள்ள முழு நேரமும் தரேன், முழு நேரமும் நீங்கள் எடுத்துகிட்டு பேசுங்க அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ணலை. ஒரே கூச்சல் பண்ணிட்டீங்களாமே அவர் பேச. இல்லை, மைக்கு பண்ணலைன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கார். ஆமாம், அதனால் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. மைக் ஆஃப் பண்ணலை, அதுவே தகுர்த்து தொங்குறேன்னா போய் பித்தலாட்டம். ஒரு பாராளுமன்றத்தில் டெக்கோரமோட விவாதிக்க விருப்பப்படாத ஒரு கும்பல் கையில் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணிக்கை கூடியிருக்கோ அப்படின்னு தோணுது. பட் கமிங் பேக் டு மை கொஸ்டின், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலேயே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி. என்ன கருத்து வேறுபாடு? ஓ, நட்டா சொன்னார் ஆர்எஸ்எஸ் இல்லாமே நாங்கள் ஜெயிப்போன்னு. அதெல்லாம் வந்து அவங்கள பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் 1964லேருந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர். சரி, மோடிஜி என்னவா இருந்தார்? ஒரு ஆர்எஸ்எஸ் குஜராத்தில் பிராந்த பிரச்சாரக்காக இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு வந்தார். ஸோ அதனால் நத்தாஜி வேணால் பிரச்சாரக்கா இல்லை, ஆனால் சுயம் சேவக்காக இருந்திருக்கார். ஆக ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் வந்து எந்த விதமான மோதலும் இல்லை ஒன்று. ஆகவே அந்த மாதிரி இருக்கிறத யாராவது ஒரு கருத்து தெரிவித்தாலும் கூட அது மோதல் ஒருவர் இல்லை, மோகன் பாகவத். நான் அதுதான் சொல்கிறேன், கருத்து தெரிவித்தாலும் கூட அந்த கருத்தை நாம் எந்த மாதிரியா சரியாக எடுத்துக்கணுமோ அது தெரிஞ்சு எடுத்துப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸ்ல 4 பேர் அறிக்கை விட, பிஜேபியில் எடுத்து இன்னொரு 4 பேர் விட, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? நடக்கலை. இல்லை, டோன்ட் வரி. அவர்கள் ஒரு சிலர் கருத்து சொல்லியிருக்காங்க, அதை சரியான விதத்தில் எப்படி நம்ம வந்து எடுத்து செயல்படுத்தணுமோ செயல்படுத்துவோம். இது இந்த மாதிரி இது மோதரமும் இல்லை. ஆர்எஸ்எஸ்ல ஃப்ரீயாக அவர்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை அதுலேருந்து ஏதாவது நாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டியிருக்கா, இல்லை இருக்கா அப்படின்னு பார்த்து செயல்படுவாங்க. அதை பற்றி தந்தி டிவியோ அல்லது அசோகவர்தினி அவர்களோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். வி வில் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். சரி, அயோத்தியிலே தோத்துட்டிங்களே எப்படி? நீங்கள் பாருங்கள், அது அந்த அந்த தொகுதியில் கம்யூனல் போலரைசேஷன், மைனாரிட்டி கம்யூனல் ஃபெனட்டிசிசம் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. இந்த தரம் காங்கிரஸ் வெற்றி பெற்றதே சிறுபான்மை மதவெறி கும்பலை ஒன்றாக சேர்த்து அதன் காரணமாக சிறுபான்மை மக்களே யூபிலெல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த தரம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களே கிளைம் பண்ணுறாங்க 95% ஆஃப் முஸ்லீம்ஸ் ஹேவ் voted for us அப்படின்னு. அதனால் நீங்கள் எப்போவுமே அப்படி பார்த்தாலுமே கூட நீங்கள் யூபியில் வந்து 80-20 தானே சார்? இல்லை நீங்கள் அதிகம்னு வச்சா கூட 50-50 இருந்திருக்கும். அதில் முலாயம் சிங்குடைய பார்ட்டி காஸ்ட் போலரைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுது. யாதவ்ஸ் அண்ட் தலித்ஸ் have voted against you. They are Hindus. இங்கே பாருங்கள், they are Hindus. ஆனால் ஹிந்துஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் இந்துக்கள் வந்து ராம் ஜென்மபூமி இஷ்யூவில் இருக்காங்க கூட, இல்லைன்னா இல்லைன்னு எல்லாம் பேசக்கூடாது. இல்லை சார், உங்கள் பிஜேபியோட வளர்ச்சியிலேயே ராம ரத யாத்திரையும் அத்வானி மேற்கொண்ட முயற்சிகளும் அதுதான் பாஜகன்ற கட்சியே தேசிய அளவில் வளர்றதுக்கு
ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது மறுக்க மாட்டீங்க. 1967 ம். ஜனசங்கம் ம். இந்தியாவில் 2வது கட்சியாக பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி மக்கள் ஓட்டுலேயும் சரி வந்ததெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆட்சிக்கு வந்தது எப்போ சார்? அது இருக்கட்டும்மா. 90ஸ்ல ரத யாத்திரை இங்க நடத்தின பாருங்க, பிறகு தானே ஆட்சிக்கு வர முடியுது. நான் சொன்னேன் அப்பயும் உடனே வரல. ம். சரி, இது வந்து ராமஜென்மபூமி இஷ்யூவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ம். ஆனா அந்த ராம ஜென்ம பூமியிலே இன்னைக்கு தோல்விங்கிறது இருக்கட்டும்மா, எப்படின்றது ஒரு நீங்க கேள்வி. போன தரம் 2019ல நாங்க வாங்கின ஓட்டுக்கும் ம்ஹும். இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் பிஜேபிக்கு 0.5% தான் டிஃபரன்ஸ். எங்க ஓட் ஃபைசாபாத் தொகுதியில சொல்றீங்க. இல்ல அந்த இல்ல தொகு- ஆ. இந்த நாட்டிலே ஓட்டு நாட்டுல. ம், ம். நாட்டிலே ஒட்டு மொத்தமாக 2019ல் நாங்கள் வாங்கின ஓட்டுக்கும் இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் 0.5% தான் டிஃபரன்ஸ். ம், ம். அதனால பிஜேபியோட செல்வாக்கில் சரிதல் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் ம், பொலிட்டிக்கல் அக்ரகேஷன் ஆஃப் அப்போசிஷன்னால ம். எங்களுக்கு சில ஒரு 3 மாநிலத்தில் எங்களுக்கு சீட்டுகள் நஷ்டப்பட்டிருக்கு. ஆனால் புதிய இடங்களில் எவ்வளோ இடத்துல சீட்டு ஜெயிச்சிருக்கோம். ம். இன்னைக்கு ஒரிசால ஆட்சியே வந்திருக்கு. கரெக்ட். என்ன ஆக ஆந்திராவில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கே வந்திருக்கு. கேரளாவில் முதல் தரமாக ஜெயிச்சிருக்கோம். ஆக பிஜேபி பல மாநிலங்கள் கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் ம், அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கு. ம். எங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களில் சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. அதனால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத நிச்சயமாக தலைவர்கள் உட்காந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. என்ன ட்ரை பண்ணாலும் தமிழ்நாட்டுல மட்டும் பூஜ்ஜியத்திலே நிக்குதே ராஜா சார். நீங்கள் நமக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் தெரியுது. ம். மேக்னிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இஸ் நோ லாங்கர் 3% பார்ட்டி, 2% பார்ட்டி. ம்ஹும். இன்றைக்கி 11.2% பிஜேபி எலோன். ம். என்டிஏக்கு 18.6% ஓட்டு கிடச்சிருக்கு. அதாவது 14லயே அந்த 18-19% இல்லை, வாங்கிட்டீங்க. நான் இல்லை சொல்லலையா, அன்றைக்கி பொதுச் செயலாளராக இருந்தவன். எக்ஸாக்ட்லி. நீங்க போட்டி கூட இட்டீங்க அந்த time. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நான் நேஷ்னல் செக்ரட்டரி ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக ம். இருந்தேன். இப்போது தமிழ்நாட்டில் மக்களுக்கு இருந்த ஒரு பொலிட்டிக்கல் மென்டல் பிளாக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அப்புறம் 3வது ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் வர முடியாது ம்ஹும். அப்படின்னு. இன்றைக்கி அப்படி இல்லை. பைப்டு ஏடிஎம்கே இன் 12 சீட்ஸு. ம். என்டிஏ 12 சீட்டில் செகண்ட் பிளேஸ். ஏடிஎம்கே இஸ் புஷ்டு டு 3rd பொசிஷன். ஆக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து 3வது சக்தி வர முடியுங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. ம்ஹும். 2வது டிஎம்கேயோட வாக்கு சதவீதம் 6% குறைஞ்சிருக்கு. ஸோ மேலே இதுலேருந்து கல் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ம்ஹும். ஆனால் அதுக்குள்ளே எப்போ படம் எடுத்துகிட்டு நம்ம பாதி சரியாக இருத்த முழுசும் சரிஞ்சு கீழே விழுற வரை வெயிட் பண்ணினா திமுக 26ல் விழுந்துடும். ம். அதனால் அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். 26ல மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு வராது, வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு உங்க ஆசையா இருக்கு. இல்லை மக்களோட ஆசை. இப்போ விஷச்சாராய ஆட்சி 64 புணங்களை எந்த மாநிலத்துல இல்ல இந்த நீங்க விஷயம்? பாருங்க 64. யூபில நடந்திருக்கு. ஏன் நீங்க மகாராஷ்டிரால பிகம் நடந்திருக்கு. அறிவாலயம் அட்வொகேட்? சார், நான் உங்கள்ட்ட பிஜேபி ஆடுற மாநிலத்துல என்ன இருக்குன்னு உங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? நீங்க திமுக கிட்ட கேளுங்க. நீங்க நம்ம பாருங்க, நீங்க சொல்றது மாநிலத்தில் இந்த 10 வருஷத்துல 5 வருஷத்துலயா ஆமா, நடந்திருக்கு? போன வருஷம் 2022 2023 I'll show you. நீங்க சும்மா இந்த நேரத்துக்கு நாகாலாந்தில் நடந்தது, மேகாலயாவில் நடந்ததெல்லாம் பேச வேண்டாம். மேகாலயால தான் நடக்கல சார். தோ இப்ப இல்லை நடந்தது எங்க சொல்றேன். இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு பதில் சொல்லட்டும். இந்த விஷச்சாராய ஆட்சி அது அவங்க பதில் சொல்லணும்னா பதில் அப்ப சொல்லணும். உங்க மாநிலத்துல நடந்தது நீங்க அங்க சொல்லணும். இருக்கிறவங்க கேட்கட்டும். ம். அங்க எங்க நடந்தோ அங்க இருக்கிற எதிர்க்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? கம்பு குத்துறதா? கேட்கட்டும். இங்க நான் கேட்குறேன். போன தடவை 28 பேர் செத்து போனாங்க. சிபிஐயில் எத்தனை பேர், இது சிபிசிஐடியில் எத்தனை பேர் கைது பண்ணீங்க? வேற ஒருத்தன் என்ன? அந்த சாராயம் காய்ச்சனம்லாம் திமுகல இருக்கான். கூண்டாஸ் போட்டு 8 பேர் இன்னும் உள்ள இருக்காங்க. அமைச்சர் அதான் முதலமைச்சரே இருங்க. அசெம்பிளில ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகமே போதை கட்சி. ஏன்னா நார்காட்டிக் 3000 கோடி ரூபாய்க்கு வித்த ஜாஃபர் சாதிக்கு எந்த பார்ட்டி? டிஎம்கே. இந்த 4 டேஸில் 4700 கிலோ விஷச்சாராயம் அழிச்சுட்டோம். இந்த 4700ம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம், என்ன பேர் என்ன, அந்த கருணாபுரத்தில் விஷச்சாராயம் பிடிச்சதுக்கப்புறம் இத்தனை பேர் செத்ததுக்கப்புறம் தான் காய்ச்சினாங்களா? நான் கேட்குறேன், இத்தனை நாளாக போலீஸ் என்ன பண்ணியிருந்தது? ராமஜென்மபூமி இதை டிவியில் காட்டக்கூடாதுன்னு எங்களை கைது பண்ணீங்க.
நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்னா ராஜாவுக்கு இது பண்ணுறது, ராஜா மேலே கேஸ் போடுறது. இது தவிர டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் வேறு வேலையே கிடையாது. தமிழ்நாடு போலீஸு நீங்கள் டிஎம்கே பிரசிடெண்ட்டுக்கு கையாள மாறாதீங்கிறேன் நான். தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கு கையாள மாறுறாங்கன்னு சொன்னாங்க. அதே குற்றச்சாட்டை அவங்க உங்க மேல வைக்கிறாங்கல்ல. இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் யார் அதுக்கு தான் நான் வரேம்மா, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். வந்து தமிழ்நாடு போலீஸு பிஜேபி தான் நாளைக்கு தடுக்கிறாங்க. ஆனால் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க மதுரையில் கைது பண்ணதே என்ன தான். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஏடிஎம்கே போராட்டம் அனுமதிக்கிறாங்க. அதை எப்படி அனுமதிச்சாங்க? என்னன்னா இவங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கோ அப்படியா? ஏன்னா 5 வருஷம் நீ கொள்ளையடி, நான் கூச்சல் போடுறேன். அடுத்த 5 வருஷம் நான் கொள்ளையடிக்கிறேன், நீ கூச்சல் போடு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஓடுதோ. ஏன்னா முதனா பிஜேபியோட ஆர்ப்பாட்டங்கள் எங்கேயுமே அனுமதிக்கலை. கைது பண்ணுறீங்க, எங்கள் மேலே பொய் கேஸ் போடுறீங்க, அது என்ன வேணால் பண்ணுங்கள். காட் 30 and odd கேசஸ் எகென்ஸ்ட் மீ. ஆனால் ஏடிஎம்கேவோட தான் அனுமதிச்சாங்க. அதுலேயும் பாருங்கள், சட்டமன்றத்துக்குள்ளே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? ஐ கண்டெம் இட். அவங்களுக்குள்ள மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கிற ஃபீலிங் எனக்கு இருந்தாலும் சட்டமன்றத்தில் அவங்களை செயல்பட விடாமல் சபாநாயகர் அப்போ அவரோட நடவடிக்கை எதேச்சாதிகாரமானது, அதிகார துஷ்பிரயோகம். இதை எப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இப்போ ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ணாரு. ஒன்றும் இல்லை. இப்போ 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நாளில் ரொம்ப ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இல்லை, ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இன்னைக்கு வந்து இண்டி கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பண்ண அழிச்சாட்டியத்துக்கு அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சபையை நடத்தலாமோ அப்படின்னு தோணுது. எதே மாதிரி பண்ணிட்டு இவங்க இங்கே அதிமுக பண்ணியிருக்கிற மாதிரியா அங்க இண்டி கூட்டணி நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. இல்ல இப்போ பண்ணணுமோன்னு தோணுதுமா. அதுக்கு நீங்க கிரிமினல் சட்டம் பாஸ் பண்ணும்போது 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நாள்ல சஸ்பெண்ட். ஆமாங்க, அங்க கிரிமினல் ஆக்ட் பண்ணப்படாதல யாரும். அப்படி என்ன பண்ணாங்க சார்? கிரிமினலா கூச்சல் போறது இன்னைக்கு பூரா கூச்சல் போட்டதா அநாகரிகமா. ஒரு இம்மெச்சூர் ஸ்கூல் பாய் லீடரா இருக்காரோன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கூச்சல் போட்டுருக்கீங்க. அதே இங்க அதிமுக பண்ணாலும் அப்பா வரதானே செய்வாரு. அதனால நீங்க பண்ண அப்பாவை ஆதரிக்கிறீங்கல்ல, அங்க அதே மாதிரியா நம்ம ஸ்பீக்கர் சொல்லுவோம். ஆமா, நீங்க இங்க என்ன நீங்க அப்பாவை விமர்சிக்க கூடாதுல. இல்ல, நீங்க என்ன இங்க செஞ்சு காட்டுறீங்களோ அதைத்தானே உங்களுக்கு. ஒண்ணு அப்பாவை ஆதரிங்க, இல்ல விமர்சிங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இவங்களுக்கு அப்படித்தான் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா நாகரிகமா நடந்துக்குங்க. ஏதோ ஒரு இம்மெச்சூடு ராகுல் காந்தியை தலைவரை ஆக்கிட்டதுனாலேயே நீங்க எப்படி வேணா நடந்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம்ன்றது என்னோட ரிக்வஸ்ட். இல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு திருப்பி வருவோம். தமிழ்நாட்டுல அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், ஒருத்தர் ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க அப்படின்னு முதல் சொன்னது யாரு? திரு வேலுமணி சொன்னாரு. சரி, வானதி ஸ்ரீனிவாசன் இதெல்லாம் அவரவர்களுடைய தமிழிசை சௌந்தரராஜன். கரெக்ட்மா. இப்போ எங்கிட்டயே கூட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸை சந்திச்சது நான் தான். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே நாங்கள் சொன்னேன், இது அப்போசிஷன் டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு டிவைடாக இருக்கிறனால வரலாம். இது ஜஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் அன் எலெக்ஷன், அவ்வளோதான். என்னோட கருத்தை அன்றைக்கி சொன்னது. நான் கூட்டணி பற்றி கூட கருத்து சொல்லலை. ஏன்னா நின்னதுனால தோத்துட்டோம். அது ஆப்போசிஷன் வந்து டிவைட் ஆனது. அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் வாயில் வார்த்தைகளை நீங்கள் திணிக்கப்படாது. விளக்கம் கேட்கல. இல்லை, டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்த காரணத்தால் திமுக ஜெயிச்சிருக்கு. தட் இஸ் ப்ரூவ்டு. ஃபைனல் டேலிலையும் 6% ஓட்டு டிஎம்கேக்கு போன தரம் 19 விட குறைஞ்சு தான் இருக்கு. அல்ல, அப்போதான் அதுக்கு துணை கேள்வியா என்ன வந்திருதுன்னா, அப்ப சேர்ந்து நின்றுருக்கலாமே, அப்ப ஜெயிச்சிருக்குமே. அது வந்து கட்சியில ஆல் இந்தியா பார்லிமெண்ட் போர்டு செய்ய வேண்டிய முடிவு. எனக்கு வந்து அவங்க முடிவு செய்யல, எடப்பாடி முடிவு செய்தார். இல்ல, நான் சொல்றேங்க, எடப்பாடி யாருங்க முடிவு செய்ய? அவர்தான் வேண்டானாரு உங்களோட கூட்டணி. நீங்க பாருங்க, நீங்க கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டுல இருந்தீங்க. நீங்க அனாவசியமாலாம் பேச வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன். எங்க இதுல பிஜேபியில நான் சொல்றேன், அவர் என்ன இப்ப பேசுறது? 5 வருஷம் அதிமுக தாங்கி நாங்க பிடிக்கலன்னா அதிமுக கவுந்தே போயிருக்கும். எப்படி நீங்க தாங்கி பிடிச்சீங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தீங்க? இந்த அரசாங்கத்தை எத்தனையோ வழிமுறை இருந்தது, காலி பண்ண. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால அவங்க கொஞ்சம் நன்றியோட இருக்கட்டும். எத்தனையோ வழிமுறைன்னா அது சட்டத்துக்கு புறமான வழிமுறையா? நான் எதை பத்தியுமே சொல்ல விரும்பல. ஆனா வாசலா பின்வாசலா? அதனால நீங்க அந்த கேள்வி உங்க மேல பேசும்பொழுது எடப்பாடியே சொல்லாத நீங்க சொல்றீங்க, அதனால சொல்ல வேண்டியிருக்கு. நான் அசோகவர்தினி கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல எடப்பாடி பண்றாங்க. ஹூ இஸ் எடப்பாடி தான் இன்னைக்கு அந்த நோ அலையன்ஸ் வித் யூ சார். அதுல என்ன, நான் ஃபேக்சுவலா தான சொன்னேன். நான் என்ன சொல்றேன், எங்கள்கிட்ட எல்லாரும் வந்துருவாங்கனாரு. யாரு வந்தாங்க கடைசி? ஒரு பார்ட்டி, பிரேமலதா அவர்கள் மட்டும். வேற எதுவும் வரல இல்ல, வேற எதுவும் வரல இல்ல. பிஜேபியோட 4 பேர் இருந்தாங்கல்ல.
பிஜேபி உங்களுக்கும் இது ஏடிஎம்கேக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் ஓட்டு டிஃபரன்ஸே 2% தான், அதுக்கு மேலே இல்லை. அதனால் ஏடிஎம்கே மமதையில் யாரும் இருக்க வேணாம். அவர் வேலுமணி கரெக்டாக பேசியிருக்கார். அதனால் வேலுமணியினுடைய லைன் தனி, எடப்பாடியார் லைன் தனி, அப்படி தெரியறது. அதை அவங்க அந்த காப்பாற்றிப்பாங்க. லைன் நீங்க ஏதாவது போடுறீங்களா? இல்லை, நான் ஏன் போடணும்? ஒரு வேலுமணி லைன் சரியாக லைன் போட்டிருக்கார். அதாவது அவரோட அந்த லைன் உங்களுக்கு கரெக்டா தெரியுது. அவரோட கருத்து சரிங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நண்பர் வேலுமணி அவர்கள் கரெக்டாக பேசியிருக்கார். உங்க லைனுக்கு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலம்மா, நீங்க அவர் லைனுக்கு ஏதாவது போனீங்களா? அதெல்லாம் நான் முடிவு பண்ண மாட்டேன், கட்சியில் முடிவு பண்ணணும். இல்ல, பட் அதிமுகவுக்குள்ளேயே 2 கருத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாராளமாக இருக்குது அதிமுகவில். ஏன்னா அதிமுகவுடைய அடிப்படையே என்ன? ஏடிஎம்கே மீன்ஸ் ஆன்டி டிஎம்கே. திரு எம்ஜிஆர் அவர்களும் சரி, மேடம் ஜெயலலிதாவும் சரி, அவர்களுடைய கட்சியை நர்ச்சர் பண்ணதே திமுக தீய சக்தி. இந்த வார்த்தை என்னோட வார்த்தை இல்லை, இது திரு எம்ஜிஆர் அவர்களும் பயன்படுத்தியிருக்காரு, மேடம் ஜெயலலிதாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தீய சக்தியை டிஃபீட் பண்ணணுங்கிறது தான் ஏடிஎம்கே நோக்கமாக இருக்கணும். ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே நிறைய தலைவர்கள், முன்னணி ஒர்க்கர்ஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய ப்ரெசன்ட் லீடர்ஷிப் ஹேஸ் ஹெல்ப்டு டிஎம்கே டு வின் திஸ் மச் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிற கொந்தளிப்பு. ஏன்னா அவங்களோட பிரதான எதிரி பிஜேபி இல்லை. நீங்கள் பிரதான எதிரி பிஜேபின்னு ஆஃப் லேட்டா நினைக்கிறாங்களோ? அப்புறம் அந்த மாதிரி ஒரு கீழே நினைக்க மாட்டாங்க. 1980லேயே தொண்டர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. 1980லேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் மொரார்ஜிபாய் தேசாயோட கூட்டணி வச்சார். பாபு ஜெகஜீவன் ராம பிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து கூட்டணியில் இருந்தார். என்ன, பாலா பழனூர், சத்யவானமுத்து இவர்கள்லாம் மந்திரி சபையில் இருந்தாங்க. ஆகவே எம்ஜிஆர் காலத்திலிருந்து, செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து ஏடிஎம்கே லீடர்ஷிப்பு பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அரசியல் உறவில் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு லைன் புதுசாக எடுத்து, இப்போ நான் நேற்றுக்கு வெள்ளூர் பார்லிமெண்ட் சீட்டுடைய பார்ட்டி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு தான் வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்றத்துலேயும் ஏடிஎம்கே நாங்கள் வாங்கினதில் 1/3 ஓட்டு கூட வாங்கலை. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது. பட் அது வேலூர்லன்னும் போது ஏசிஎஸ் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஆமா, எல்லா கோயம்புத்தூர் கணக்குமே அதுல பேசணும்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களை ஒரு விஐபி கேண்டிடேட்ஸ் நீங்க நிறைய போட்டிருக்கீங்கல்ல. ஓபிஎஸ் அதான் வாங்கின அந்த உங்கள்கிட்ட ஓபிஎஸ் விஐபி வாங்கின இல்லை, ஓட்டு எத்தனையும் இல்லை உங்கள்கிட்ட விஐபியே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. 12 சீட்டில் யூ கேம் தேர்டு. டோன்ட் ஃபர்கெட், ஏடிஎம்கே இட் இஸ் ஆன் தி டவுன் ஸ்லைடு. தமிழ்நாட்டில் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எழுகின்ற சக்தியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய நட்பு கட்சிகள் மாத்திரமே. ஏடிஎம்கேஸ் ஃபியூச்சர் இஸ் டூம்டு. இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால தான் அதிமுக உங்களை முதல் எதிரியா நினைக்குது. பாத்தீங்களா, அதிமுக கிடையாது இனிமே நாங்க தான் சொல்லும்போது, ஓஹோ நம்ம முதலுக்கே மோசம், உண்மைதானே? முதல்ல பிஜேபி எது வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு ட்ராக். அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்டா இல்லை, அது உங்க பார்வை. அது நடந்ததா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது. நடந்துன்னு இருக்கு. பார்ப்போம் நம்ம திமுக அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ வேகமாக செயல்படுது, இல்லை அதிமுக திமுகவுக்கு எதிராக எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு. ஏடிஎம்கே ஃபாலோவர்ஸ் ஆர் வாட்சிங். அந்த தீய சக்தியை அரசியலிருந்து ஒதுக்க வேண்டுமானால் மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமை தான் ஏற்கனவே அதிமுக கேடர் முடிவு செய்யாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? தே வில் டிசைட். காரணம், யூ ஆர் கோயிங் டூ ஃபார் டு தி எக்ஸ்ட்ரீம். அதை இட் இஸ் நாட் டு தி லைக்கிங் ஆஃப் ஏடிஎம்கே கேடர். அதிமுக தொண்டர்கள் இப்போ இருக்கிற தலைமையோட முடிவுகளை வந்து விரும்பல. ஆமாம், சசிகலா அவர்கள் சொல்றாங்க இதுதான் நேரம், நம்ம திரும்பி எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேக்குள்ளே அவங்க ஒன்றா சேர்றாங்களா பிரிஞ்சிருக்காங்க பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திரு தினகரன் அவர்களோடும் திரு ஓபிஎஸ் அவர்களோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்றாரு தொடர்ந்து அது பார்ப்போம்மா, ஒண்ணா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாரு. கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. இப்போ ஏன் we should be jump the decision? இல்லை, நீங்க தான் 4 வருஷமா தாங்கி பிடிச்சவங்களாச்சே, உங்களுக்கு அதான் அது அவங்களுக்கே தெரியும். அதான் சொல்றேன், அதனாலதான் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஒரு நாங்கள் we will not be brokers to ADMK unity. பிரிஞ்சிருந்தா தான் நல்லதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது. இது வந்து நீங்களா என் மேலே திணிக்க நினைக்கிற வார்த்தை என்ன? எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பேச்சு
2021 அதிமுக ஒன்றா இருக்கிறதையே உண்டு. நான் அப்போ கேண்டிடேட்டாக இருந்தவன். அப்போவே அமித்ஷா சொன்னார் பல இல்லை பல ஏடிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் எவ்வளோ தூரம் எடப்பாடியார் மீது கோபமாக இருந்தாங்க. அவர் வந்து கட்சியினுடைய தென் மாவட்டங்களை வந்து புறக்கணிக்கிறார், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கக்கூடிய கருத்து அன்றைக்கே இருந்தது. நான் இருந்தது எங்கிட்ட சொல்லப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன். ஸோ சர்னிங் இஸ் கோயிங் ஆன் வித்தின் ஏடிஎம்கே. தலைமை மாறும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களோட லுக் அவுட். ஓகே, இந்த உங்களுக்கு அதில் இட்ஸ் நாட் மை கன்சர்ன். ஓகே, பட் 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்சப் சாத்தியமா அதிமுகவோட? இல்லை உங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதே கூட்டணி இப்படியே தான் தொடர போகுது? இந்த எப்போ நான் இது வந்து அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஏற்கனவே இடையில நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க. நான் கட்சியில் நிர்வாகியாக 34 வருஷமாக இருக்கேன். தேர்தல் கூட்டணி பற்றி எப்போ எங்கிட்ட கேள்வி கேட்டாலும் இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. அதுக்குள்ளே நான் ட்ரெஸ்பாஸ் பண்ணுறது முறையில்லை. நான் கருத்தே சொல்ல மாட்டேன். ஓகே, கூட்டணி பற்றி லெட் தம் டிசைட். அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். சரி, நம்ம விஷயத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் என்னதான் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அன்றைக்கி கோர் கமிட்டி மீட்டிங் இருந்தது. தமிழிசை எனக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அண்ணாமலை இன்னொரு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஹோல் மீடியா இஸ் விட்னஸ் டு இட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அண்ணாமலை அவர்கள் சரியாயிடுச்சு. இல்லை, அண்ணாமலை அவர்களே தமிழிசை வீட்டுக்கு போய் பார்த்து வந்தார். ஆமாம், அதை பேட்சப் பண்ணுறதுக்கு தானே அது? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அமித்ஷா திட்டினார் தமிழிசை அவர்களை, தெரியாது இது கண்டித்தார். இதுங்க பாருங்க, அமித்ஷா திட்டினாரா பாராட்டினாரா இது அந்த முகபாவத்தை பார்த்தா பாராட்டுற மாதிரியா இருந்தது உங்களுக்கு? இது வந்து 2 பேருக்கு தான் தெரியும். அந்த 2 பேரும் சொல்லாமல் நீங்களும் நானும் உட்காந்து அதை பேசி பிரயோஜனம் உண்டா? இல்லை. இப்போ அன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் சொல்கிறார், இங்கே பாருமா உடம்பை கவனிச்சுக்கணும், நீ தேர்தல்லேருந்தே நீ உடம்பு சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த அம்மா சரி அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படியும் ஒரு டப்பிங் பண்ணலாம். அதனால் அதுவாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அண்ணாமலை எதிர்த்து பேசுனதுக்காக இல்லை. பாருங்கம்மா, எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி கருத்து வெளியில் பேசப்படாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யாருமே கட்சியில் இப்போ எனக்கு கட்சியில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூவில் மாற்று கருத்து இருக்குன்னா இன்னி வரைக்கும் ராஜா எதிர்கட்சியை கபடியில் கோடை கிராஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் சொல்லலாம். என்ன ஆல்வேஸ் ஐ டூ. ஆனால் இன்னி வரைக்கும் என்றைக்காவது பார்ட்டிக்குள்ளே அவர் கருத்து சொந்த கருத்து கட்சி கருத்து இல்லைன்னு கூட நான் சொன்னதில்லை. யாரை பற்றியும் உங்கள் கருத்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், ராஜா அவர்கள் கருத்து சொந்த கருத்துன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் அப்போவே சொல்லியிருக்கேன், நான் என் கருத்து தொண்டர் கருத்து. அதனால் நான் இதெல்லாம் கட்சிக்குள்ளே பேச வேண்டியது வெளியே பேச வேண்டியதில்லை. அதனால நானே பேச மாட்டேன். பட் இந்த கூட்டணி வைக்கிறதா இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸில் நீங்கள் எப்படி அதிமுகக்குள்ள ஒரு சர்னிங் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, தமிழ்நாடு பிஜேபிலையும் இருக்கோ? அண்ணாமலை குரூப், அண்ணாமலை எதிர்க்கிற குரூப் அப்படிலாம் இங்கே அப்படியே எடுத்துக்க வேணாம். தனியாக போனோமா கூட்டணி போனோமான்னு கருத்து இருக்கா அப்படின்னு கூட அதை கொஞ்சம் நாசுக்காக வைக்கலாம். ஆனால் அதுக்கு கூட நான் வெளியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இட் ஷுட் பி டிஸ்கஸ்ட் வித்தின் தி ஃபோரம். அதுக்கு வெளியில் நான் வந்து தந்தி டிவிட்ட இது பேசுகிறதுனால தீர்வு வருமா? வராது. பிரச்சனை வேணாம், ஐ வில் நாட் டூ இட். இல்லை, பட் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு வார் ரூம் வச்சுருக்காரு. இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரர்களே சொல்கிற குற்றச்சாட்டு, அதனால் கேட்குறேன். வார் ரூம் வச்சுருக்காரு, கட்சியோட சீனியர் லீடர்ஸே அவங்க வந்து சமூக வலைத்தளங்களில் தவறாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பிஜேபிக்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் நாகரிகமாகவே இல்லை. நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு தரம் பதில் சொல்லியிருக்கேன், மேபி வித் சம் அதர் மீடியா. இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற தி சீனியர் மோஸ்ட் பர்சன் ஹெச் ராஜா தான். கண்டிப்பாக எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையே. என்ன வார் ரூம் இன்னும் டார்கெட் பண்ணல. அந்த மாதிரி என்னை யாரும் டார்கெட் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் வார் ரூம். மற்ற பேரை பண்ணிருக்காங்க இல்லை, எனக்கு தெரியாது நிச்சயமாக. காரணம் என்னென்னா, நான் வந்து என்றைக்குமே அந்த எல்லை மீறுறதே கிடையாது. வித்தின் மை பார்ட்டி எந்த கலிகோடையும் நான் இன்னி வரை இந்த 34 இயர்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் நான் வெளியில் பேசினதே கிடையாது.
இல்ல சில பேர் அப்ப எல்லை மீறி பேசுறாங்க, அதனால வார் ரூம் அவங்கள அட்டாக் பார்த்தீங்களா பண்றாங்க. எவ்வளோ அழகாக உங்கள் வார்த்தையை என் வார்த்தையில் வைக்க நீங்க பார்க்குறீங்க. தான் சொன்னீங்க. நான் என்னைக்குமே அந்த நான் கோட்ட தாண்ட மாட்டேன். நான் அவங்களும் தாண்ட இன்னைக்கும் மாட்டாங்க. சொல்கிறேன், நான் தாண்ட மாட்டேன்ட்டா உங்கள் கேள்விக்கு அனாவசியமாயிடுது. ம். அது தாண்டுற மாதிரி ஆகிடும். நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். ஐ எம் வெரி கிளியர். பட் வார் ரூம்னு ஒண்ணு இருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு வார் ரூம்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் உருவாக்கியிருக்காருன்னா வாட் இஸ் ராங்? கட்சிக்கு உருவாக்குனா பரவாயில்ல. இட் அவர் இஸ் டு தலைவருக்கு ஃபைட் மட்டும் அகைன்ஸ்ட் உருவாக்கியிருக்காரு. தி ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ், அவ்வளவுதான். கரெக்ட். ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ்க்கு உருவாக்கியிருந்தா பரவாயில்ல. பிஜேபி லீடர்ஸே அதோட டார்கெட் ஆகும்போது அதுக்குள்ளே யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை தி பிரசிடென்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஹி வில் டேக் கேர். ஐ எம் கான்ஃபிடென்ட். விஜய் வந்தா களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. இப்போ விஜயோட ஆதரவாளர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? தெரியல. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சீமான் வந்து ஒரு கிளவராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் அரசியலுக்கு வந்தால் நான் அவரோட கூட்டணி வைப்பேன் ஆமா. அப்படின்னு சொன்னதே எதுக்கு? விஜயோட ஒரு போஸ்டர்ல கூட மைக்கெல்லாம் இருந்தது அப்படின்லாம் ஒரு பெரிய இங்கே பாருங்க, இப்போ சமயத்தில் நான் மைக்கில் பேசின்னு இருக்கிற மாதிரியா போஸ்டர் ஓட்டிட்டாங்கன்னா அதில் ராஜா பேசின போஸ்டரில் நாம் தமிழரை ஆதரிக்கும் ராஜா. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. இதுவே அவரோட ஒரு பிளாயாக இருக்கலாம்ல, ஒரு கிளவர் மூவ் சீமான் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா இந்த பார்லிமெண்ட் தேர்தல்லையே அவரோட ஓட்டுகளாவது நம்மளுக்கு சேர்ந்து விழட்டும் அப்போ நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி சில இடங்களில் விழுந்தும் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஏன்னா அஃபீஷியலாக அவர் வந்து நான் பார்லிமெண்ட் தேர்தலில் பங்கு கொள்ளலை, அசெம்பிளி தேர்தலெலாம் பங்கு கொள்ள போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தடவை அது யாருக்கு விழுந்து? நிச்சயமாக திமுகவுக்கு விழுந்திருக்காது. ஏன்னா 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. என்ன ஏடிஎம்கேக்கும் இன்க்ரீஸ் ஆகலை, அதுக்கும் விழுந்திருக்காது சொல்லலாம். உங்களுக்கு வந்திருக்குன்றீங்க. விழுந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் சீமானுக்கு போயிருக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லை சீமான் அவர்களுக்கு போயிருக்கலாம்னா, விஜய் தனியாக களம் கண்டு அவர் கேண்டிடேட் போட்டு நிற்கும் போது உங்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தானே பாதிப்பு. இல்லை, எனக்கு தெரியாது. அதிகமாக சீமானுக்கு போயிருந்திருக்கலாம் ஏற்கனவே. காரணம் சீமானோட ஸ்டேட்மெண்ட். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஈ கிளவர்லி மேட் ஒன் ஸ்டேட்மெண்ட். அதை லேட்டர் ஆன் விஜய் ஹேஸ் ரிஜெக்டட் இட். அந்த கூட்டணியை அவர் ஏற்றுக்கலை. அதனால் என்ன நடக்கிறதுங்கிறத எதிர்காலம் தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கேன் யூ குவான்டிஃபை இட் நவ்? உங்களால் குவான்டிஃபை பண்ண முடியுமா? அதான் உங்கள் கருத்து தான் கேட்குறேன். என்னால் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் எனக்கும் புரியலை. ஸோ நம்ம 2 பேருக்குமே தெரியாத விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இந்த நீட் எக்ஸாமில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அதனால தானே நாங்கள் இப்போ விசாரணை போட்டிருக்கீங்க. ஆமாம். அப்போது இது வந்து இந்த நீட்டுங்கிறதுல ஒரு இந்த எக்ஸாமை நம்ம இத்தனை லட்சம் மாணவர்களோட எதிர்காலத்தை சரியா நடத்த தவறிட்டோம்னு ஏத்துக்கிறீங்களா? மத்திய அரசு என்ன சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி அதில் தேர்வு செஞ்சு லஞ்சம் வாங்கி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னு குற்றச்சாட்டு உண்டா இல்லையா? உண்டு. டிஎன்பிஎஸ்சியை கழிச்சுட்டான்னு கலைக்க சொல்லலையே. பட் அதில் தவறு இருக்குன்றதை எப்படி நீங்கள் குற்றம் பாருங்க. கவர்மெண்ட் ஹேஸ் அக்செப்டட் இட். ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அதுக்கான சிபிஐ உத்தரவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கார். அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரட்டும். தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கு. அவ்வளோதானே. அது செய்ய மாட்டோம் நாங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் தப்பு பண்ணுறோம். யூ ஹவ் காட் அ பொலிட்டிக்கல் பாயிண்ட். நாங்கள் சொல்லலையே. தப்பு நடந்திருக்கா? எஸ். நடவடிக்கை எடுக்கணுமா? ஆமாம். சிபிஐ என்கொயரி உடனே போட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் சிபிஐ என்கொயரி போடுன்னு டெய்லி கேட்டுட்டே இருக்கோம். இந்த தொடர்நடுங்கி முதலமைச்சர் போட மாட்டேங்கிறார். இல்ல, அதை ஒத்துக்கிறதுக்கே உங்களுக்கு தவறு நடந்துக்குன்னு ஒத்துக்கிறதுக்கே 10 நாளைக்கு மேல இருக்கு. இங்க பாருங்க, முதல்ல யுவர் டினைங் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, ஒரு லேட்டா வந்ததுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க சொல்லிருக்கீங்க சார். இங்க பாருங்க, ஒரு அரசாங்கம் இப்பதான் வருது. அது பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கூச்சலா? பிகாஸ் யூ வாண்ட் டு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் கண்டினியூட்டி சார். புது அரசாங்கம் இல்ல சார். நீங்க சார் மாண்புமிகு பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணாரா இல்லையா? அதான் பெரும்பான்மை இருக்கு, ஏன் பண்ணணும் சார்? அது ஒரு லீகல் ப்ரொசீஜர். அதாமா, அது மாதிரி தான். நீங்க எப்பவுமே இந்த மினிஸ்ட்ரிக்கு யார் நீட் எக்ஸாம் ஒரு நிமிஷம் என்ன பேச விடணும். இந்த மினிஸ்ட்ரிக்கு திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே வருவாரா, வேற யார் வருவார் தெரியாது. ஸோ இந்த டிரான்சிட்டரி பீரியட்ல அந்த மாதிரியான சில ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். ஆனால் பொறுப்பு எடுத்த உடனே அமைச்சர் அதுக்கு
அது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கார். ம். நீங்க யூ வாண்ட் டு மேக் அ பொலிட்டிக்கல் கேபிட்டல் அவுட் இல்ல ஆஃப் இட். சார், அதனால தான் இந்த எவ்வளோ திடீர் இடங்கள்ல கேள்வி எழுது பாருங்க அதுல. திடீர்னு நீட் எதிர்க்கட்சி எக்ஸாம். தலைவரா வந்துட்ட ஒரு குதூகலத்துல பார்லிமெண்ட்ல கலாட்டா பண்றாரு ராகுல் காந்தி. இல்ல நான் கேக்குறது எவ்வளோ இடங்கள்ல அதுல சந்தேகம் எழுது பாருங்க. இப்ப நீட் எக்ஸாம் நடக்குது. இருக்குமா? நடந்து நீங்க 10 நாள் கழிச்சு வெளியிட வேண்டிய ரிசல்ட்டை, நீட் ரிசல்ட்டை எலெக்ஷன் ரிசல்ட்டோட சேர்த்து வெளியிடுறாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இங்க அனௌன்ஸ்டே பாருங்க, இல்ல. இந்த டேட்ஸை ஏன் பத்தி இது எல்லாம் வருது டேட்ஸை அப்படின்னு பத்தி எல்லாம் கேள்வி. நாம பேச தேவையில்லை. 720ன்னு பெர்ஃபெக்ட் ஸ்கோர் 70க்கு மேற்பட்டவர் வாங்குறாங்க. போன வருஷம்லாம் 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இப்ப இது ஏகப்பட்ட கேள்விகள் இதுல எழுந்துகிட்டே போகுது. அதெல்லாம் சிபிஐக்கு கொடுத்துருக்குமா? ம், லெட் us have patience till the சிபிஐ investigate and release the report. ம். அவங்க ரிலீஸ் பண்ணட்டும். அதுக்கு இடையில we need சரி, not அப்ப jump into குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியமா இருக்கா இல்லையா? இப்போ அடுத்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. யாருங்க போஸ்ட் அதுக்குள்ள நீங்க முடிவு கிராஜுவேஷனுக்கு எடுக்கணும். நடந்திருக்கு இல்லையா? போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ யூஜி நீட் தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. யூஜி நீட்டுக்கு சரி, இந்த மாதிரியா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம்லையும் எதுலையுமே பிரச்சனையே வந்தது இல்லையா? சரி, 30 நாளுக்குள்ள ரிப்போர்ட் வரட்டும். 30 நாள் கழிச்சு நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிச்சு சீட் அலோகேட் ஆயிடுச்சுன்னா அதை மாத்த ரொம்ப இருக்கட்டுமேங்க. கஷ்டமாயிடும் சார். இருக்கட்டுங்க. ம். அது எல்லாத்தையும் ப்ரொசீஜர் பக்காவா முடிவு பண்ணி தான் ரிசல்ட் வரும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இதுக்கு இது தான் இந்த விஷச்சாராய சாபு ஆட்சியா? இதுக்கு தான் இதுக்கு ஒத்துக்கலையே நீங்க. ஃபர்ஸ்ட் லெட் மிஸ்டர் you ஸ்டாலின் made your point. But அக்செப்ட் சிபிஐ என்கொயரி. உங்க மடியில கனம் இல்லைன்னா வழியில ஏன் பயன்னு கேட்குறேன்னா, நாங்க பயப்படல, விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்கோம். அதனால அதை செய்யுங்க. இல்ல அதான் இப்போ அடுத்த கொஸ்டினா அவங்க என்ன கொண்டு போறாங்கன்னா, நாங்க இதுக்கு தான் சொன்னோம் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் வேண்டாம். நாங்க வந்து நீட் 12ஆம் கிளாஸ் நீட் மார்க்கோட நீங்க பண்ணிருக்கலாம். இது பாருங்க. பண்ணி இவ்வளவு நீ- லட்சம் செலவு பண்ணி இவ்வளவு குழப்பமே வேண்டாமே, இருங்கம்மா. இதுக்கு தான் நீட் வேண்டாம்னு நீட் சொல்றோம். வேண்டான்னா கரெக்ட்மா. ஆ. நீட் வேண்டான்னா வாட் இஸ் தி அவுட் கோ? அவுட் கோனா வழி இப்ப 12th மார்க் இருக்கே, அதை வச்சு சீட் கொடுக்குறது. தெரியுங்க. அதுக்கு நான் வந்து ஐ ஹவ் காட் 100 ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் இட். முதல்ல இந்த நீட் வந்ததுக்கு யார் காரணம்? கோர்ட் வெர்டிக்ட். சரி, அந்த கோர்ட் வெர்டிக்டை கேன் கவர்மெண்ட் சேஞ்ச் இட் நவ்? இல்லை. அதுக்கு வழி என்ன? யூ மூவ் அ ரிவ்யூ பெட்டிஷன். இந்த சீஃப் மினிஸ்டர், இந்த பார்ட்டி, இந்த இண்டி கூட்டணி நேர்மையாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் நேர சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை போடுங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ நாங்கள் அதை ஏற்றுக்க தயார். ஓகே. நாங்கள் அடமெண்ட்டாக இல்லை, நீங்கள் தான் ஃபூல் ஹார்டியாக இருக்கீங்கங்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் அந்த வழியை விட்டுவிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானமா யாரை ஏமாத்த? யாரை ஏமாத்த? தமிழ்நாடு மக்களை எத்தனை காலம் ஏமாத்திட்டே இருக்க போகிறீங்க? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். நான் 67லேருந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேம்மா. அதனால் இதுக்கு ஒரே வழி என்ன? யூ மூவ் எ பெட்டிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வேண்டாம்னு சொன்னா நீங்க அதை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் யாராக இருந்தாலும். ஓகே. லெட் இட் பி எனி கவர்மெண்ட். அதனால் நான் சொல்கிறேன், என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு தி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், மூவ் தி ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட். அது என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் ஓகே. நிறைவாக கேட்கணும்னு நினச்சது, நீங்கள் தேர்தலில் இனிமேல் போட்டியிட மாட்டேன், நான் வந்து கட்சி பண்ணி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே அப்படின்னு சொன்னேன்னா. தேர்தல் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களே. அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த எதுவும் வார்த்தை சேர்க்க வேண்டாம். நான் தேர்தல் போட்டி அரசியலிருந்து விலகுகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட என்னோட கலீக்ஸ் எல்லாம் நான் போட்டிடணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் அப்போ எலெக்ஷன் டயத்தில் 4 months தான் ஆயிருந்தது பைபாஸ் சர்ஜரி ஆகி. அதனால் உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக நான் இந்த தரம் போட்டியிட முடியாது. இனிமேல் திரும்பி போட்டிடுவீங்க? இல்லை, இங்கே பாருங்கள், கட்சி கட்டுனா நாளைக்கு கூட நிற்கலாம். இல்லை, நீங்கள் தான் ஒரு கொள்கை முடிவு எடுத்ததுனால நான் வந்து உங்களை போட்டிடுவீங்களான்னு கேட்காம என்னோட தனிப்பட்ட முடிவு. அது ஏன் கொள்கை முடிவுன்னு ஒன்று சொல்கிறீங்க? உங்களோட கொள்கை யுவர் பாலிசி டெசிஷன். See, I am always a disciplined soldier of பிஜேபி. கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டியது. you are open to contesting in 26. நான் அதுவும் சொல்ல மாட்டேன். அதுவுமே யார் முடிவு பண்ணது? ராஜாவா? நோ, லீடர்ஷிப். இப்போ தான் ஒரு கவர்னர் வந்துட்டாங்க, இங்கேருந்து இன்னொரு கவர்னர் அனுப்ப போகிறாங்கலாம் பேச்சு இருக்கு. நீங்கள் பாருங்கள், என்ன பல மாநிலத்துக்கு சட்டமன்றத்தில் பார்க்கலன்னா ராஜ்பவனில் பார்க்கலாமோ? இல்லை, பல மாநிலத்தை கவர்னர் ஆக்கி மீடியா என்ன பார்த்துருக்கு. ஆமாம், நாங்களே அழகு பார்த்துட்டு நிறைய வாட்டி. அதனால் அதெல்லாம் தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். சிபிஆர் 3 மாநிலத்தை வச்சு கஷ்டப்படுறாரு. உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்களேன். அவர் எங்கிட்ட ஒன்றும் கேட்கல, அவர் எங்கிட்ட கேட்க முடியாது நேரடியாக. எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது லீடர்ஷிப்.
சிபிஆர் open to என்னோட anything. ரொம்ப நெருங்கின நண்பர். அதனால தான் கேட்டேன். யூர் ஓப்பன் டு ஆப்ஷன்ஸ். நான் கட்சி சொன்னா நான் கேட்க எப்போவுமே சொல்கிறேன், பார்ட்டி சொன்னால் கேட்க வேண்டியதுதான். பார்ட்டி என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த மாதிரி செல் பண்ணணும், ஓகே ஓகே, ரைட், சூப்பர். அப்போ ஒன்று சட்டமன்றம் இல்லை ராஜ்பவன், ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம். தட்ஸ் லெஃப்ட் யூ. நன்றி ராஜேஷ். நல்லது.